மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து மலர் தூவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தற்போது உறுதிமொழி, அதாவது நினைவு தின உறுதிமொழி ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். தொடர்ந்து டிடிவி தினகரன், அதே போல சசிகலா தரப்பினர் என தனித்தனியாக வந்து இங்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இதையொட்டி மெரினா கடற்கரையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. குறிப்பாக ஜெயலலிதா நினைவிடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் நினைவு தின உறுதிமொழி ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதிமுகவை சேர்ந்த எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாம் இந்த அஞ்சலி செலுத்துவதில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அது பற்றிய விவரங்கள் என்ன? தற்போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், அதே போல இன்பத்தமிழன் என முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டோர் வந்து தற்போது திரண்டு வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்போது உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.